தன்னுடைய தகப்பனார் மரித்து போனார். தன்னுடைய ராஜ பரம்பரையில் இருக்கிற தன்னுடைய தாத்தா மரித்து போனார். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே இவனுடைய கால்கள் ரெண்டு முடமாய் போனது. எல்லாரும் மறந்து போனார்கள். அந்த மோபி பேசக் என்கிற ஒருவன் இருக்கிறான், அவன் சந்ததி இருக்கிறது என்று எல்லாரும் மறந்து போனார்கள். ஆனால் தாவீது யோசித்து பார்க்கிறான், சவுலின் சந்ததியிலே ஒருவன் இருக்கிறானே, அவனை கண்டுபிடியுங்கள் என்று தேசத்தில் சொன்ன பொழுது அவனை காணும் பொழுது அவனுடைய நிலை என்ன தெரியுமா? அவன் நடந்து வர முடியாது, அவனை யாராயிலும் தூக்கித்தான் வர வேண்டும். ஏன்னா 2 கால்களும் முடமாயிருந்தான். ஆனால் தாவீது அவனுடைய தகப்பனார் யோனத்தானோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த மனிதனை தன்னுடைய ராஜ அரண்மனை அந்த விருந்திற்கு நேராக அழைத்து வர சொல்லுகிறான். சிந்தித்து பார்த்த பொழுது அவனை தூக்கி வரும் பொழுது பாருங்க, அவன் வரும் பொழுது பந்தய சாலையத்துக்குள்ளே, அதாவது அந்த பந்திக்குள்ள வரும் பொழுது அவன் முடம் என்பது எல்லாரும் அறிவார்கள். 2 கால்களும் முடம்தான். ஆனா பந்தியில வந்து அவன் உட்கார்ந்த பொழுதோ, அந்த மேசையில் அவன் உட்கார்ந்த பொழுதோ அவனை பார்க்கிறவர்கள் முடமாய் அல்ல, அவன் ராஜ பந்தியிலே அமர்ந்திருக்கிற ஒரு மனிதனாய் அவரை காண்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல தாவீது பண்ணி வைத்திருந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தா. அவனுக்கு பந்தியில ஒரு ராஜ அரண்மனையில் பந்தியில சாப்பாடை ஏற்படுத்தினார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் சிலுவையிலே எனக்காய் சிந்தின இரத்தத்தை, உடன்படிக்கையை உங்க வாழ்க்கையில அனுதினமும் கர்த்தர் நினைவு கூறுவாரானால், நான் இந்த கால வேளையிலே ஊழியக்காரனை சொல்லுகிறேன், நீங்கள் காலையோறும் ஒரு கிருபையிலே நிலைத்திருக்க பழகுவீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையிலோ நீங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி தேவ கிருபை உங்களை ஆட்கொள்ளுகிறதா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?